வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி பெல் ஐகானில் வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா நம்ம சேனலில் விடுற அனிமி சீரிஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறமா பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்பால் அங்கே இருக்கிற எல்லா பியரையும் போட்டு தள்ளியிருப்பான் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க சாவடிச்ச எல்லாத்தையும் அவனோட சோஜர்ஸ் ஆக்கிடுறான். ஸோ அந்த ஷோட பவரை யூஸ் பண்ணி இறந்தவங்கள அவங்களோட சோஜர்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் அவன் பவரை யூஸ் பண்ணியிருக்கான். இந்த பக்கம் அந்த கேட்டுக்கு வெளியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒயிட் டைகர் கில்ட்லேருந்து வந்தவங்களும் ஜின்னுவை தேடின்னு வந்தவனும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹான் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். ஸோ அவன் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரமாக இங்கே இருக்கிறோம், உள்ளே வந்துட்டு 3 நாள் ஆயிருக்கும். ஸோ அதாவது இங்கே இருக்கிற டைம் லைனும் உள்ளே இருக்கிற டைம் லைனும் வேறு. ஸோ அங்கே இதை விட ஃபாஸ்ட்டாக டைம் மூவ் ஆகும். ஸோ அதை தான் இவங்க பேசினு இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு பேசினு இருக்கேன். ஸோ ஜின்னுவை தேடி வந்தான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு என்ன நினைக்கிறேன்னா உள்ள ஜின்னோ செத்துருப்பான். ஸோ அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் வந்ததே வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு அவன் இங்கேருந்து போகிறான். போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, ஜின்னோ வந்துட்டு ஒயிட் டைகர் கில்ட்டே இல்லை, அவன் எப்படி இங்கே வந்தான்னு கேட்கும்போது ஸோ அந்த அசிஸ்டன்ட் ஹான் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் தான் அவனை கூட்டின்னு வந்தேன், அவன் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு, அவன் இந்த மாதிரி சீராங் ரைடு வரணும்னு ஆசைப்பட்டான், அதனால தான் அவனை கூட்டான்னு இவன் சொல்ல, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா, ஒரு வழியாக என்னை விட்டாண்டான்ட்டு நினைக்கும் போது ஸோ போன்ஸோ வந்துட்டு மறுபடியும் வந்து இவன் கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ செம டென்ஷன் ஆகிட்டு, உனக்கு யாரா இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்ததுன்ட்டு இவன் இங்கே பேச. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஆள் ஒயிட் டைகர் கில்ட்டை சேர்ந்தவன், ஸோ நீ எவ்வளோ தைரியம் தான் யார் கழுத்தை பிடிப்பார், ஸோ உனக்கு அந்த அளவுக்குலாம் உரிமை யாரும் கொடுக்கல, அவங்க மேலே இந்த கழியறான்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் இங்கே அடிச்சுக்க பார்க்குறாங்க. ஸோ ஒரு எஸ்ட்ராங் கண்டரும் இன்னொரு எஸ்ட்ராங் கண்டரும் அடிச்சுக்கிறதுக்கு ரெடி ஆகும்போது ஸோ அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டே வேற மாதிரி ஆகுது. ஸோ அங்கே இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க, இவனுங்க 2 பேரும் அடிச்சுனாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடமே அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் அந்த சீனை கட் பண்ணிட்டு ஸோ அந்த கிம்மையும் காட்டுறாங்க. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இந்த பக்கம் வரான். ஸோ இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது அந்த பியர் எல்லாத்தையும் யாரோ போட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு தள்ளது அந்த ஈரான் கண்டரா எப்படி இங்கே வந்துட்டு அந்த ஐஸ் பீஸ்ட்டும் வருவானுங்க, அதனால இங்கே வந்து கிளம்பிடணும்னு சொல்லிட்டு இங்கே பயந்து ஓட ஆரம்பிச்சிடறான். ஸோ இங்கே இந்த பக்கம் கேட்டுக்கு வெளியில் 2 பேரும் சண்டை போட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ டாங்ஸோவா ஒருத்தவங்க கூட்டு வந்தான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா, இவங்க 2 பேர் சண்டையை தடுத்து நிறுத்திட்டு ஸோ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னா இங்கே இருக்கிற யாருக்குமே வந்துட்டு நல்லதில்லை, நீங்கள் இப்போ சண்டை போடாமல் ஸ்டாப் பண்ணாதான் எனக்கு நல்லது, இல்லைனா என் கை உடச்சிக்குன்னு சொல்லிட்டு இவனுமே இங்கே பேசினு இருக்கான். இந்த மாதிரி 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஜின்னுவை டெஸ்ட் எடுத்தேன், அப்போ அவன் பவர் ஈராங்கில் தான் இருந்தது, அதனால அவனால் உங்கள் தம்பியை சாவடிச்சிருக்க முடியாதுன்ட்டு அவன் சொல்கிறான். இவனுமே வந்துட்டு நீ போய் சொல்கிறேன், அவன் வந்துட்டு என் தம்பியை சாவடிச்சான்னு நான் சொல்லலை, நான் சொல்கிறவன் வந்துட்டு அந்த யோயின் கன்ஸ்ட்ரக்ஷனோட பையனை தான் சொல்கிறேன், அவன் தான் என் தம்பியை சாவடிச்சிருப்பான், அப்புறம் ஏன் நீங்கள் ஜின்னுவை சாவடிக்க தேடுறீங்கன்ட்டு இவனுங்க கேட்க, இல்லை அவன் வந்துட்டு உயிரோட இருக்கிறது தப்பு தான், ஏன்னா யாருமே உயிரோட இருக்கக்கூடாதுன்ட்டு இவன் ஒரு மாதிரி திமிரா பேசினு இருக்கான். அப்படியே இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே அதிர்ஷ்டக்காரன்டா, நான் இங்கேருந்து போகிறான், அவன் எப்படி செத்துருவான்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து போகிறான். அந்த அசிஸ்டன்ட் ஹான் இருக்கான் இல்லையா, ஸோ அவனுமே வந்துட்டு யோசிக்கிறான், நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க ஜின்னுவை வந்துட்டு இறந்துருவான், ஜின்னுவோட பவர் எனக்கு தான் தெரியும், அவன் கண்டிப்பாக இறக்க மாட்டான்ட்டு இவன் யோசிச்சுன்னு இருக்க. அப்படியே நமக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு உள்ள அந்த டென்ஷன் உள்ள காட்டுறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு அந்த 3 பேரும் ஹீரோ கூட வந்திருந்தாங்களே, ஸோ அவங்களாம் வந்துட்டு சேஃபாக இருக்காங்க. அதை இந்த கிம் பார்த்துட்டு இவனுங்க எப்படி இங்கே இருக்கிறானுங்க, ஸோ இவனுங்க போட்டுக்கிறதுக்கு துணி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, டென்ட் உள்ள எல்லாமே இருக்கானுங்க, நம்ம ஆளுங்களுக்கு இது எதுவுமே கிடைக்கவே இல்லையே, இது ரொம்ப தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட சண்டை போடுறதுக்காக இவன் வேகமாக வரான். 1 2 3 தான் நான் எண்ணுவேன், அதுக்குள்ளே நீங்கள் யார் இதெல்லாம் பண்ணதுன்னு ஒழுங்காக சொல்லலைன்னா அவங்க எல்லாரும் போட்டு தள்ளிடுவேன், நீங்களாம் வந்துட்டு சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் எங்கள் ஆளுங்களுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை, உங்களால் தான் அவனுங்க செத்தானுங்கன்ட்டு லூசு மாதிரி பேசினேன் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக இவன் வேகமாக ஓடி வரான். ஸோ வரவன் சும்மா வராமல் கவுண்ட் பண்ணினே வரான். இந்த மாதிரி 1 2 3 கவுண்ட் பண்ணேனே ஜின்னுவா அந்த இடத்துக்கு வந்துறான். வந்துட்டு தலையில் ஒரு அடி அடிச்சானா, வாளுங்க செத்ததுக்கு நீ தாண்டா காரணம், எங்களே வந்து நோண்டான்னு கேட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிறது நல்லாவே தெரியுது, வெளியே வாங்கடா ஒளியாதீங்கன்னு சொல்கிறான். அப்போ தான் இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஐஸ் ஏவல்ஸ் வந்துட்டு ஒளிஞ்சு இருக்கிறது தெரியுது. உடனே அவங்களோட ஹெட்டும் வந்துட்டு அங்கே வந்துடுறான் குதிரை மேலே உட்காந்துன்னு. சரி அப்போனா உண்மைதான், இந்த இடத்துல வந்துட்டு இந்த குப்பைங்களுக்கு நடுவில் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இருக்கான்ட்டு ஆள் சொன்னது உண்மைதான் சொல்லும் போது, யாரை பார்த்து குப்பன்ற, எங்களை பார்த்தா குப்பன்றன்ட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ தான் அவங்களுக்கு புரியுது இவங்க வந்துட்டு பழங்கால பாஷை பேசுகிறாங்க, அது வந்துட்டு நம்ம ஹீரோக்கும் புரியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டும் வந்துட்டு எங்கள் பாஷைனா உனக்கு தெரியுமாப்பான்னு கேட்கும்போது அப்போ ஜின்னுவோ என்ன நினைக்கிறான்னா, இது எல்லாமே சிஸ்டத்தோட வேலை தான்ட்டு இவன் இங்கே யோசிச்சுன்னு இருக்க. அப்படியே அந்த லீடர் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீ வந்துட்டு இன்னும் பவர் வச்சுக்கிறியாமே, யாரில் சொன்னால் அவன் கூட ஏதாவது சண்டை போடணுமா, அவன் கூட முடிஞ்சா சண்டை போடுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ அவன் கழுத்தை வெட்டி கொண்டு வரான். அடுத்து எவனா வச்சிருக்கீங்களான்னு கேட்கும்போது சண்டே ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு ஜின்னுவோவும் அந்த ஹெட்டும் சண்டை போட்டுக்கிறானுங்க. ஸோ அந்த ஹெட் அங்கேருந்து தப்பிச்சிடறான், அந்த குதிரையை போட்டு தள்ளிடுறான். நம்பால அந்த ஹெட் என்ன சொல்கிறான்னா, இந்த சாதாரண மனுஷங்களுக்கு நடுவில் நீ என்ன பண்ணின்னு இருக்க, நீ யாருன்ட்டு உனக்கே தெரியல ஒழுங்கா, நான் சொல்கிறத கேளு, எனக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு வாய்ஸ் கேட்கும் இந்த மாதிரி மனுஷங்களை கொன்னுடுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்றை நான் பார்க்கும்போது அந்த மாதிரி வாய்ஸ் எனக்கு கேட்கவே இல்லைன்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜின்வோ என்ன நினைக்கிறான்னா, நான் ஒரு சிஸ்டத்துக்கு இருக்கிற மாதிரி இவனும் ஒரு சிஸ்டத்தில் ஏதோ கனெக்ட் ஆயிருக்கான் போல, அதனால தான் இவனுக்கு அந்த வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. அதே மாதிரி இவன் இப்போ கேட்காம இருக்கிறதுக்கு காரணம் நான் வந்துட்டு ஒரு பிளேயர் ஆயிருக்கேன்ட்டு நான் நினைக்கிறேன்ட்டு இவன் இங்கே யோசிச்சுன்னு இருக்க. அந்த லீடர் வந்துட்டு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறான், இந்த மாதிரி அங்கே இருக்கிற மனுஷங்க எல்லாரையும் என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கு பதிலாக நான் உன்னை உயிரோட விட்டுறேன்ட்டு இவன் இந்த பக்கம் சொல்லின்னு இருக்கான். நீங்களாம் யாருடா மனுஷங்களெல்லாம் கொல்லணும்னு நினைக்கிறீங்கன்ட்டு கேட்கும்போது ஸோ அப்போ அவன் சொல்லலாம் நாங்களாம் வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்கிறான். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த சிஸ்டம் கரப்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே நமக்கு ஜின்னுவும் வந்துட்டு யோசிக்கிறான், இவனுக்கு ஏன் இந்த பேர் சொல்கிறத வந்துட்டு ஒழுங்காக காட்ட மாட்டேங்கிறாங்க, ஸோ இது வந்துட்டு ஏதோ இருக்குதுன்ட்டு அவங்க யோசிச்சுன்னு இருக்க. லீடரும் வந்துட்டு நீ இப்போ என்ன ஒத்துக்கிறியா இல்லையான்னு கேட்கும்போது என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறான். உடனே லீடரும் காண்டாயிட்டு, நீ என்னப்பா நிலைமை தெரியாமல் பேசுறியா, எங்ககிட்ட ஆளுங்க அதிகமாக இருக்குன்னு சொல்லும் போது மன்னிச்சிடு என்ன இங்கே ஒழுங்காக பாருன்னு சொல்லிட்டு காட்டுறான். ஸோ அவன் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் சாவடிச்சு அவங்க எல்லாரையுமே வந்துட்டு அவங்க ஆளா சேர்த்தான் இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே சமன் பண்ணுறான்.
ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க. கொயால யாரா இவன் இந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. ஸோ 2 கும்பலும் வந்துட்டு அடிச்சுக்க ரெடியாக வரணுங்க. ஸோ அந்த 3 பேர் இருக்காங்களே, ஸோ அவங்க இங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த ஈல்ஸோட சோல்ஜர்ஸ் வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்க விட்டு அம்ப பிடிச்சி அவங்க 3 பேரும் அங்கே கொடூரமாக கொண்டுறான். ஸோ அப்படியே வந்துட்டு ஹெட்டும் அடிச்சுக்கிறானுங்க. ஸோ இந்த பக்கம் இந்த பேட்டில் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப பயங்கரமாக போகுது. நம்ம ஹீரோவால் இவனை தனியாக சாவடிக்கவும் முடியாது, அதே மாதிரி ஈக்ரிஸ் கூட இருந்தாலும் இவனை சாவடிக்கவும் முடியாது. இவனோட பவர் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இவன் இதை யோசிச்சு பார்த்துன்னு இருக்க அந்த ஐசிஎஃப்ஸோட ஹெட்டு அவன் வந்துட்டு என் பேர் வந்துட்டு பருக்கா, உன் பேர் என்னன்னு கேட்கும்போது என் பேர் வந்துட்டு ஜிங் சன்வோன்ட்டு இவனுக்கு 2 பேரும் அடிச்சு பார்க்குறாங்க. ஸோ நம்பாலும் வந்துட்டு அவனுக்கு குறைச்சவன் இல்லை. ஸோ 2 பேரும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக சண்டை போடுறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்பாளுக்கு ஒருத்தன் டஃப் கொடுக்குறான். ஸோ அதே மாதிரி அவனுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தன் டஃப் கொடுக்குறான். ரொம்ப நாள் கழிச்சு நான் சண்டை போறேன்னு சொல்லிட்டு ஐசிஎஃப்ஸோட ஹெட் சொல்கிறான். ஸோ அதை சொல்லின்னு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒன்று வானத்துல இருந்து அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோட மேஜிக் பீஸ்ட் தான் அவனுங்க எல்லாரும். அந்த ஐஸ் ஹெட்டும் வந்துட்டு அவள் தானே வாங்கிட்டே இருக்கிற பவர்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். அந்த நேரம் பார்த்துட்டு பின்னாடி அந்த கிம் இருக்கான் இல்லையா, அவனுமே வந்துட்டு ஜின்வோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வெறியோட ஓடி வந்து இருக்கான். ஸோ 2 பேரும் வந்துட்டு ஜின்வோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வரானுங்க. இவன் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஐஸ் ஹெட் பக்கத்தில் வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது அப்போ புதுசாக ஒரு ஆள் இவன் அட்டாக் பண்ண வரான். யாரா அதுன்னு பார்த்தா அப்போ தான் நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி பின்னாடி போகிறாங்க. அதாவது இவனுக்கு 2 பேரும் வந்தானுங்க இல்லையா, இந்த பக்கம் வந்துட்டு ஐஸ் ஹெட், அந்த பக்கம் வந்துட்டு அந்த கிம். இவனுக்கு 2 பேர் வரும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிம் இவனை அட்டாக் பண்ண வரும்போது ஸோ நம்மளால காண்டாயிட்டான். இந்த மாதிரி நீ வந்துட்டு ரொம்பவே தொல்லை கொடுத்துன்னு இருக்க. இவன் இக்ரிஸை கூப்பிட்றான். ஸோ இக்ரிஸ் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கிம்மை போட்டு தள்ளிடுறான். ஸோ கிம்மு வந்துட்டு டேய் என்னடா எண்ணெயை போட்டு தள்ளிட்டேன், நான் ஒரு பேச்சுக்கு தாண்டா உங்ககிட்ட சண்டைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கேயே கதறி அவன் இறந்துடுறான். ஸோ நம்ம ஆள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உடனே அவனையுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறான். ஸோ அதாவது அவன் ஆளாக சேர்த்துறான். இப்போ நம்ம ஆள் வந்துட்டு 2வது தடவை அவனோட எக்ஸ்ட்ராக்ஷனை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த பியர் எல்லாத்தையும் பண்ணா இல்லையா, ஸோ இப்போ செகண்ட் டைமு இவனையுமே பண்ணிட்டான், கிம்மையுமே. ஸோ கிம்மு வந்துட்டு அவன் பவர் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்ததுனால சும்மா ஜெயண்டிக்காக இருக்கான் பார்க்கறதுக்கு. ஸோ ஜின்மோவும் வந்துட்டு அவனுக்கு பேரும் வச்சுறான், இனிமேல் நீ வந்துட்டு அயன்டா, நீ வந்துட்டு நான் கூட்டா வரணும், அவனை போட்டு தலை வாடான்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறானுங்க. ஸோ இவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அயன் கூட தான் சண்டை போடுறான். அயன் வந்துட்டு என்னதான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாலும் அந்த ஹெட் வந்துட்டு இவனை விட போய் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறான். ஸோ பருக்காவை வந்துட்டு இவங்களால சாதாரணமாக அடிக்க முடியல. ஏன்னா பருக்கா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கான், ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ பருக்கா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவனால் தனியாக என்ன அட்டாக் பண்ண முடியாது, அதனால நீயும் அந்த நைட்டும் வந்து என் கூட சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேரையும் அட் அ டைமில் அவன் வந்துட்டு சமாளிக்கிறான். ஸோ எல்லாருமே அவன் போட்டு அடின்னு அடிக்கிறான். ஸோ யாருமே வந்துட்டு அவனுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ இவனுக்கு இங்கே சண்டை போட்டு இருக்க ஸோ அந்த அயன் இருக்கான் இல்லையா, அவனோட ரோர் பவர் அவனை யூஸ் பண்ணுறான். அப்போ இவன் ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறான். ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நான் உன்னை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அயன் கிட்ட போகிறான். ஸோ அயன் கிட்ட சண்டை போட்டுட்டு வரும்போது இக்ரிஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். ஸோ இக்ரிஸ்மே அடிச்சு தள்ளிட்டு பின்னாடி போகும்போது ஸோ நம்மளால பின்னாடி வந்து குத்திடுறான். ஸோ இவன் உடனே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனை தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்னால என்ன போட்டு தள்ள முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் உன் சோல்ஜர்ஸ் ரொம்பவே வீக்காக இருக்காங்களான்னு சொல்லும் போது என் சோல்ஜர்ஸ் என்ன தான் வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் போட்டு தள்ளிட்டேன்னா இங்கே யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறான். ஸோ இவனுமே வேகமாக அட்டாக் பண்ண வரும்போது அவன் கையில் இருக்கிற நைஃபை வந்துட்டு வீசி விட்டுறான். ஸோ அதுவும் பறந்து போயிடுது. உடனே இந்த பருக்காவும் வந்துட்டு என்னடா லூசு பையில உன் கையில் இருக்கிற ஸ்வாடை நீ விட்டுட்டானா எப்படி நீ என் கூட சண்டை போடுவேன்னு சொல்லும்போது அதை ரிட்டன் இழுத்துறான். ஸோ அது வந்துட்டு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது, இவன் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது. ஸோ அது ரிட்டன் வருதுன்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணுறதுக்காக அவன் கத்தியை நீட்டான். அவன் கத்தியை உடஞ்சிடுது. அந்த நேரம் பார்த்தா அவன் அயனை கூப்பிட்றான். ஸோ அயன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி தூக்கிடுறான். ஸோ இங்கே இருக்கிற அந்த மேஜிக் பிஸ்ல என்ன பண்ணானுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவனை பருக்காவை எரிச்சிடறானுங்க. ஸோ இவன் வந்துட்டு பருக்கா செத்துட்டான்னு நினைக்கும் போது தலைவன் அப்போ தான் மாதரா மாதிரி என்ட்ரு கொடுக்குறான். சரி எதனா பண்ணுவான் இவன் போட்டு தள்ளுவான்னு பார்க்கும்போது ஈக்ரிஸ் என்ன பண்ணுறான்னா அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனை போட்டு தள்ளிடுறான். ஸோ போட்டு தள்ளிடுறான் மீன்ஸ் அவன் வயிற்றுல கத்தி இறக்கிறான். இவனுமே வந்துட்டு இன்னும் முடியலடா, இதுக்கப்புறம் தான் வந்துட்டு என் பவரை பார்க்க போறீங்கன்ட்டு அவன் கத்துற. டே தம்பி மேட்ச் முடிஞ்சிடுச்சுடா, நான் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவன் நைஸாக நவுறான். என்னடான்னு பார்த்தா அயன் என்ன பண்ணுறான்னா அவனோட பெரிய ஜெயிண்டிக் சுற்றி எடுத்து அவனை அடிச்சு நெசிக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜின்னுவும் வந்துட்டு ஜெயிச்சிட்டேன், லெவலும் ஏறிட்டு ரொம்ப சந்தோஷம்ட்டு யோசிக்கும் போது அந்த அயன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு போட்டு அடின்னு அடிச்சு நெசிக்க எடுத்துன்னு அவனை. ஜின்னுவும் வந்துட்டு இந்த மாதிரி கொடூரமான சண்டை போடாதப்பான்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் வச்சுன்னு ஃபியூச்சரில் நான் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு புலம்பினே இங்கேருந்து போகிறான். ஸோ இக்ரிஸும் வந்துட்டு இங்கேருந்து போயிடறான். ஸோ அந்த அயன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி ஜெயிண்டிக்காக பயங்கரமாக இருக்கான். ஆனால் வந்துட்டு குழந்தை மனசு இவனை அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பீஸ்ட் கூட சேர்ந்துட்டு செலிப்ரேட் பண்ணின்னு இருக்கான். ஸோ நம்மளாம் அவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். இவனுங்களும் முடிக்கும் போது அந்த கேட்டுமே ஓப்பன் ஆயிடுது. இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது, உயிரே வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளும் வந்துட்டு பேசினு இருக்கானுங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு எனக்கு முக்கியமான வேலை கொஞ்சம் இருக்குது அதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு பர்க்காவை சாவடிச்சனா அவன்கிட்ட போகிறான். ஸோ இந்த பக்கம் வெளியே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவனுங்க எல்லாருமே போயிட்டானுங்க. அந்த அசிஸ்டன்ட் பையன் ஹானும் அந்த ஒயிட் டைகர் கில்ட் லீடரும் பேக்கும் தான் இருக்காங்க. ஸோ இவனுங்களாம் இங்கே பேசினு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் கேட்டும் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுது, அதாவது வேற கலருக்கு சேஞ்ச் ஆயிடுது. ஸோ ஒரு வழியாக கிம்மு வந்துட்டு அண்டான்ட்டு நினைக்கும் போது கிம்மு வரல. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்துட்டு பார்க்க அவங்களும் அதே மாதிரி கோ அவன் அந்த பைனாங்குழி பையன் இருக்காங்க. ஸோ அவன் இவங்க 2 பேர் தான் வெளில வராங்க. இவங்க வெளில வராங்க. ஸோ கிம்மு பின்னாடி வரானான்னு பார்க்கும்போது ஸோ நம்ம ஆளோட ஃப்ரெண்டும் தான் வராங்க. என்னடா இது லோ ரேங்க்ல இருக்கிறவங்க உயிரோட வந்துட்டாங்க, நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஆச்சுன்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஆளும் வந்துட்டு சரி வாமா நான் அவனை வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டின்னு போகிறான். இந்த மாதிரி ஜின்னுவை பார்த்துட்டு வாங்கிட்டு நான் பேசணும்னு சொல்கிறான். இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கில்ட் மெம்பர் கிட்ட நீ பேசிக்கணும்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகிறான். ஸோ இவன் விடுற மாதிரி தெரியல, லீடர் மறுபடியும் அவனமே பிடிச்சி இந்த மாதிரி என் ஆளுங்களை காணோம், 6 பேர் வந்துட்டு இன்னும் வரல, அதுக்கு காரணம் என்னன்ட்டு எனக்கு தெரியணும்னு சொல்லும்போது 6 பேர் வரலன்னு சொல்கிறல்ல, நான் வந்துட்டு 2 பேர் உயிரோட கூட்டின்னு வந்திருக்கேன், அதுக்காக நீ வந்துட்டு நன்றி சொல்லணும்னு உனக்கு வந்துட்டு தெரியாதான்னு கேட்குறேன். இவனுமே வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா என்னை மன்னிச்சிடு, நான் வந்துட்டு கோவமாக நடந்துக்கினேன்,
என்ன தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு சாரி கேட்குறான் அவனோட ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு. ஸோ நம்மளுமே வந்துட்டு லைட்டாக காண்டாவே இருக்கான் என்னன்னே தெரியல. காரில் அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்புறான். ஸோ அப்போ அந்த லீடர் வந்துட்டு அந்த பார்க்குன்ற பொண்ணுகிட்ட என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி இவன் இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு கேட்கும்போது, இல்லை அவன் வந்துட்டு அந்த பாஸை டிஃபீட் பண்ணதுலேருந்தே ஒரு மாதிரி டென்ஷனாக தான் நடந்திருக்கான் என்னன்னு தெரியலன்னு சொல்கிறான். உடனே அந்த லீடர் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஆள் இருக்கா இல்லையா ஜின்வோ, அவனை நம்ம கில்ட்டுக்கு இன்வைட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவனுமே இங்கே போயிடறான். ஸோ நம்ம ஜின்வோ வந்துட்டு அந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு அப்படியே கிளம்புறான். இன்னைக்கு இந்த மாதிரி ஒன்றுமே நடக்கல, இந்த கத்தி ஆனால் உண்மையுமே நல்லா இருக்குதுன்ட்டு பார்க்குறான். ஸோ அந்த சண்டை போட்டான் இல்லையா பருக்கா கூட, ஸோ அவனோட கத்தி தான் இது. ஸோ அப்புறமா பருக்காவை சாவடிச்சிட்டு பருக்காவை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலையில் ஒரு தடவை பியர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கான். ஸோ செகண்ட் டைம் வந்துட்டு அந்த அயன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதாவது கிம்ம. அதுக்கப்புறம் இவன் பருக்காவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்க்குறான். ஸோ ஆனால் பண்ண முடியல, ஏன்னா பருக்காவோட எனர்ஜி வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருந்தது. இவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஈகிரிஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போதும் 2 டைம் பண்ணான். 3ஆவது டைம் பண்ணும்போது ஸோ இவனோட சோல்ஜர்ஸ் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிட்டு தான் அவனை வந்துட்டு இவன் ஆள சேர்த்தான். அது மாதிரி இவனால் பண்ண முடியாது, ஏன்னா இவன் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 தடவை தான் பண்ண முடியும். இவன் ஏற்கனவே 2 தடவை பண்ணதுனால 3ஆவது தடவை பண்ண உடனே வந்துட்டு அந்த ஈவெண்ட்டு க்ளோஸ் ஆகிடுது. அதனால தான் இவன் வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக வந்து இருக்கான். இன்னைக்கு நான் காலையில் சண்டை போடுறதுக்கு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கும் வந்துட்டு இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு டென்ஷனாக இருக்கான். ஸோ அப்போ அவன் தங்கச்சி வந்துட்டு வாடா சாப்பிட, இல்லைனா நான் எல்லாத்தையும் சாப்பிட்றோன்னு சொல்கிறான். ஸோ இவனுமே வந்துட்டு வாரம் ஏறுன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட போகிறான். ஸோ அப்படியே அடுத்த நாள் காட்டாங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு அந்த யோகின் கன்ஸ்ட்ரக்ஷனோட பையன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு அதே மாதிரி கான்ஸ்டம்லாம் போட்டுன்னு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். வாங்க ரைடுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்படி போகும்போது இன்னொரு ஆளையும் கூட்டின்னு போகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை பிக்கப் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் இந்த பக்கம் பேசிக்கிறாங்க. நான் நல்லா தாங்க தூங்கினேன், நீங்கள் எப்படி தூங்குனீங்கன்னு கேட்கும்போது, நானும் கொஞ்சம் தூங்கினேன், சரி பரவாயில்ல உன்னை எழுப்பி விட்டேன் நான் வேறு என்ன உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னான்ட்டு இவங்க பேசினு இருக்க. ஸோ அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இவங்க வந்துட்டு சின்ன வயசாக இருக்காங்களேன்னு சொல்லும்போது, அதுக்கு என்னடா இப்போன்னு கேட்குறான். ஜின்வோ இருக்கும்போது யார் எப்படி இருந்தான்னு அவன் காப்பாற்றுவான்ட்டு ஒரு நம்பிக்கையில் அவன் கூட்டின்னு போகிறான். ஸோ இந்த எபிசோட அதே மாதிரி இங்கே முடிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இப்போ அடுத்த மிஷனுக்கு போகிற மாதிரி காட்டி. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சோண்டு லேட் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அஜிமோனோ இப்போன்ட்டு ஒரு பெரிய சீரிஸை ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இதை அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.